என் அன்பு காணொளி நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மீரான் பாய். இன்றைக்கி நம்ம அரேபியன் சிக்கன் மந்தி பிரியாணி செய்ய போகிறோம். இது அரபு நாடுகள்லையும் துபாய் மற்ற நாடுகளில் ரொம்ப ஃபேமஸாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இன்றைக்கி நம்ம இந்திய முறைப்படி நம்மள்கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அந்த பொருளை கொண்டு நம்ம வெகு எளிமையாக சுலபமாக சிம்பிளாக செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத பார்ப்போம். இப்போ மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு 3 ப்ராசஸ் இருக்குது. முதல் ப்ராசஸ் மந்தி மசாலா ரெடி பண்ணுறது. ரெண்டாவது சிக்கனை மசாலா போட்டு பொரிக்கிறதுக்காக மேக்னேட் பண்ணி வைக்கிறது. மூணாவது மந்தி சாப்பாடு செய்கிறதுக்கு உண்டான 3 முறைகள் 3 விதமாக நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், ஒன் பை செய்ய. முதல்ல மந்தி மசாலா அரைப்போம். மந்தி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். இதே அரபு நாடுகளில் இந்த மந்தி மசாலா எளிமையாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு இந்தியாவில் கிடைக்காது. அதனால் நம்மளே மந்தி மசாலாவை அதே முறைப்படி நம்ம செஞ்சுக்கிடுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஜீரகம், ஏலக்காய், ஸ்டார் பூ, பட்டை, பெரிய ஏலக்காய், மிளகு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இது கல்பாசி, மல்லி, முள்ளி தனியாக, ஜாவித்திரி பூ, இது இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை நம்ம வறுத்து அரைப்போம். மந்தி மசாலா ரெடி பண்ண போகிறோம். நம்ம செய்ய போகிறது இன்றைக்கி 2.5 கிலோ மந்தி ரைஸுக்கு செய்ய போகிறோம். அளவு நான் 1 கிலோவுக்கும் சொல்கிறேன், 2.5 கிலோவுக்கும் சொல்கிறேன். 1 கிலோவுக்கு மல்லி 2 ஸ்பூன். இப்போ 2 கிலோவுக்கு 4 ஸ்பூன். அதே மாதிரி கல்பாசி ஒரு சின்ன துண்டு, அது மாதிரி 2 கிலோவுக்கு தேவையான கல்பாசி. ஜாவித்திரி 2 பூ. மிளகு 1 கிலோவுக்கு 1 ஸ்பூனு, 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன். 1 கிலோவுக்கு கிராம்பு 5 வீதம், 2 கிலோவுக்கு ஒரு 10 கிராம்பு. பிரிஞ்சி இலை ஒரு 4-5 இலை 1 கிலோவுக்கு, அது மாதிரி 2 கிலோவுக்கு பிரிஞ்சி இலை. ஒரு கிலோவுக்கு ஒரு 6 ஏலக்காய், 2 கிலோவுக்கு ஒரு 10 ஏலக்காய். 1 ஸ்பூன் ஜீரகம் 1 கிலோவுக்கு, 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் ஜீரகம். ஸ்டார் பூ 1 கிலோவுக்கு 2 பூவுக்கு 2 கிலோவுக்கு 4 பூ. பட்டை ஒரு 4 துண்டு 1 கிலோவுக்கு, 2 கிலோவுக்கு ஒரு 8 துண்டு. பெரிய ஏலக்காய் 1 கிலோவுக்கு 3, 2 கிலோவுக்கு 6. இப்போ எதமான தீயில வச்சு நம்ம வறுத்துக்கிடுவோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கருகாத அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை தட்டில் கொட்டிடுவோம். இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் நல்லா மை போல் பவுடராக அரைச்சிக்கணும். இந்த மந்திக்கு முக்கியமான பொருள் மந்தி மசாலா 1, அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது மாதிரி ட்ரை லெமன் தேவை. ட்ரை லெமன் எனக்கு கிடைக்கல, எல்லா கடையிலையும் தேடி பார்த்தோம். ட்ரை லெமன் கிடைக்காததால் 1 கிலோவுக்கு 2 பழம் வீதம், 2 கிலோவுக்கு 4 பழம் அப்படியே நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் நேரம். இந்த எலுமிச்சம்பழத்தை ட்ரை பண்ணுறதுக்காக ஃபேனில் வானொலியில் வெறுமனே அப்படியே போட்டு சூடு காட்டி ஒரு 10 நிமிஷம் வறுத்தாச்சு. நல்லபடியாக காஞ்சிருக்கு. இப்போ சிக்கனை மேக்னேட் பண்ணுறதுக்காக பிரட்டி வைக்க போகிறோம். பிரட்டி வைக்கிறதுக்காக மசாலா சேர்த்துக்கிறோம். ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம மந்தி மசாலா 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன், 2 கிலோவுக்கு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன், 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வீதம், 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன். எலுமிச்சம்பழ சாறு 1 எலுமிச்சம்பழம். உப்பு 1 ஸ்பூன். நம்ம தொட்டு பார்த்து தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய். இப்போ இதை நல்லா பிரட்டிக்குவோம். இப்போ நல்லா பிரட்டியாச்சு. இப்போ சிக்கனில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ மந்தி மசாலா நம்ம போட்ட மசாலாவை சிக்கனில் அப்ளை பண்ணி பிரட்டி வைப்போம். 1 கிலோவுக்கு 1.5 கிலோ சிக்கன் தேவை. அப்போ நம்ம 2 கிலோவுக்கு 3 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதாவது முழு கோழி 2 கோழி. ஒரு கோழியை 4 துண்டாக வெட்டியிருக்கோம். 4 துண்டாக வெட்டி வச்சதை மஞ்சள் போட்டு அலசி வச்சதுக்கு மேலே இப்போ நம்ம மசாலாவை அப்ளை பண்ணுறோம்.
நல்லா அது உள்ளே போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நம்ம கூட இப்படி வெட்டி வச்சுருக்கோம். உள்ளே எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ சிக்கனை மசாலா போட்டு பெரட்டி அரை மணி நேரம் ஊறட்டும். இதை வச்சாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக, மந்தி சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக பாத்திரத்தை வைப்போம். மந்தி சாப்பாடு செய்கிறதுக்காக 1 கிலோவுக்கு 150 ml ஆயில், 2 கிலோவுக்கு 300 ஆயில் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சும்மா ரொம்ப மசாலாலாம் நம்ம வாசனைக்கு போடக்கூடாது. அதில் நம்ம எல்லாம் கரம் மசாலாவா மந்தி மசாலாவில் எல்லாம் இருக்குது. அதனால் இப்போ சும்மா ஒரு 4 பிரிஞ்சி இலை, 2 ஜாதி பத்திரி, ஒரு 5-6 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கிராம்பு, மிளகு ஒரு 10-20 மிளகு, பெரிய ஏலக்காய், இது ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், கல்பாசி, அன்னாசி மொக்கு ஒரு 3 போட்டோம். இது லேசாக வறுத்துட்டு இப்போ 1 கிலோவுக்கு 100-150 கிராம் வெங்காயம் வீதம், 2 கிலோவுக்கு 300 கிராம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் ரொம்ப பிரியாணிக்கு ஆகிற மாதிரி பொன்னிறமாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3/4 திட்டம் இந்த நிறம் வந்த உடனே இப்போ ஃபஸ்ட்டு பூண்டு, 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் பூண்டு, 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் பூண்டு போடுறேன். பூண்டு விழுது. இப்போ பூண்டு பச்சை வாசனை போகிறதுக்கு லேசாக அந்த விழுது அரைச்சி வச்சது போயிடுச்சு. இப்போ அடுத்து இஞ்சி 1 கிலோவுக்கு பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன், 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து மந்தி மசாலா 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன், 2 கிலோவுக்கு 2 ஸ்பூன் மந்தி மசாலா போடுறதில்ல. அடுத்து மஞ்சள் தூள் 1 கிலோவுக்கு அரை ஸ்பூன் வீதம், 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் போடுறேன். கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் நம்ம இந்த மசாலாவில் மிளகாத்தூள் நம்ம சேர்க்காதால காரம் மிளகுத்தூளும் இந்த பச்சை மிளகா 1 கிலோவுக்கு 6 பச்சை மிளகா வீதம், 2 கிலோவுக்கு 12 பச்சை மிளகா சேர்க்குறோம். சிக்கனு நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சோம். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எடுத்து இப்போ மசாலாவில் போடுறோம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். சிக்கனை உள்ளே போட்ட அந்த மசாலாவில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் 2 பக்கம் பிரட்டி போட்டு எடுக்கணும். கொஞ்ச நேரம் பிரட்டணும். இதை அந்த சைடு ஒரு 5 நிமிஷம் போட்டு வேக வச்சோம். இப்போ அடுத்த சைடு பிரட்டி வச்சாச்சு. பிரட்டி போட்டிருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷம். இப்போ இந்த சைடு ஒரு 3 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ கறிக்கு தேவையான கொஞ்சோண்டு கறிக்கு ஃபஸ்ட்டு தேவையான உப்பு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறோம் தண்ணியில். இந்த ஜெக்கில் அரிசி 4 கிளாஸ் போட்டிருக்கிறோம். இந்த ஜெக்கில் 4 போட்டிருக்கோம். இப்போ ஒரு கிளாஸ் நீங்கள் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதுக்கு 1க்கு 1.5 வீதத்தில் தண்ணி ஊற்றணும். இப்போ அது பிரகாரம் 4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். இப்போ இதே மசாலாவெல்லாம் கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பை செக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் கொதிக்க விட்டுறணும். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி. இப்போ ட்ரை லெமன் நமக்கு கிடைக்காதால நம்ம சட்டியில் வறுத்தோம் இல்லையா, ரோஸ்ட் பண்ணோமே அந்த லெமன் 1 கிலோவுக்கு 2,
2 கிலோவுக்கு 4 போடுறோம். இப்போ எல்லா மசாலா எல்லாம் போட்டாச்சு, உப்பு செக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க வைக்கிறோம். மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் கறி வெந்துருச்சு. இப்போ கோழி கறியை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ சிக்கனை எடுத்து வச்சாச்சு. தண்ணி கொதிக்குது. நம்ம அளவு தண்ணி 1க்கு 1.5 வீதம் 4 ஜக்குக்கு 6 கிளாஸ் தண்ணி ஏற்கனவே ஊற்றிட்டோம். அந்த சிக்கனுடைய கிரேவியெல்லாம் அதில் இறங்கியிருக்கு. இதில் நம்ம அரிசியை போடுறோம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி, பாசுமதி அரிசி. தண்ணி அரிசி போட்டாச்சு. லேசாக அப்படி ஒரு கிண்டிட்டு அப்படியே கொதிக்கட்டும். தண்ணிக்கும் அரிசிக்கும் சமமாக வரும்போது நம்ம தம்மு போடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கணும். இப்போ 2 கியூபு மேக்கி சிக்கன் மசாலா, 2 கியூபு. இது இங்கேயும் கிடைக்கும், வெளிநாட்டிலையும் கிடைக்குது. இதை அதில் கொதிக்கிற சாப்பாடோடு போட்டுடலாம். இப்போ வேக வச்ச சிக்கனை நம்ம எடுத்து வெளியே வச்சுருக்கோம். இப்போ அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக தந்தூரி பண்ணுறதுக்காக இப்போ மசாலா மறுபடியும் அந்த இருக்கிறத ரெடி பண்ணுவோம். அதே மந்தி மசாலா 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, காஷ்மீர் மிளகா தூள் கரைச்சி வச்சுருக்கேன், தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், கலர் நல்ல தந்தூரி வர்றதுக்காக. கொஞ்சம் எண்ணெய். இப்போ இது மேலே இந்த மசாலாவை அப்ளை பண்ணிடுவோம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ தண்ணிக்கும் அரிசிக்கும் சமமாக வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட்டுறணும். சிக்கனுக்கு பிரட்டின மசாலா தண்ணி மிச்சம் இருக்குது, அதை நம்ம மேலே ஊற்றிடலாம். இப்போ தம் போட போகிறோம். கீழே ஒரு பழைய தோசை தவா வச்சுருக்கோம். இப்போ நெய் ஒரு 50 கிராம், 1 கிலோவுக்கு 2 கிலோவுக்கு 100 கிராம் நெய். இப்போ சுற்றி ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக கீழே பழைய தோசை தவா வச்சுருக்கோம். மேலே இந்த துணி சைடில் கட்டியிருக்கோம், ஆவி போகாமல் இருக்கிறதுக்காக. மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கோம். சிம்மில் 15 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். 15 நிமிஷம் முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சைடு தம் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ சிக்கனை நம்ம பொரிச்சு எடுப்போம். செமி ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சிக்கன் பொரிக்கிறதுக்காக வச்ச எண்ணெயில் ஃபஸ்ட்டு முந்திரி பாதாமை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சாச்சு, இதை எடுத்துருவோம். கொஞ்சம் போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துடலாம். திராட்சை போட்டு உடனே எடுத்துடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு சிக்கனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக இந்த நல்ல ஆவி வருது பாருங்கள், சைடில் ஃபுல்லாக ஆவி வருது. ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் போட்டோம். இப்போ 2 நிமிஷம் மறுபடியும் பிரட்டி விடுவோம். இப்போ 2 சைடும் பொன்னிறமாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எல்லாத்தையும் செமி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ சாப்பாடை ஓப்பன் பண்ணி அது 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையும்
10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி சிக்கனை அடுக்கிட்டு இந்த அடுப்பில் இந்த கங்கை நல்லா பழுத்து சூடானோடனே இந்த கிண்ணத்தில் வச்சு உள்ளே வச்சு ஸ்மோக்கிங் கொடுக்கணும். ஸ்மோக்கிங் அந்த வாசனை கொடுத்துட்டு மூடி ஃபினிஷ் பண்ணிடலாம். தம்மு முடிஞ்சது, நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரை பண்ண சிக்கனை உள்ளே அடுக்கிடுவோம். இப்போ முந்திரி, திராட்சை, பாதாமை தூவி விட்டுடலாம். மந்தி மசாலா வச்சோம்ல அதில் லைட்டாக ஒரு சிட்டிக்கே தூவிக்கலாம். இப்போ இந்த கங்கு உள்ளே வச்சாச்சு. ஸ்மோக்கிங்காக ஒரு சொட்டு நெய் விட்டோன்னே ஆவி நல்லா கமகமான்னு வரும். ஆவி இப்போ உள்ளே அந்த கங்கு வச்சு ஸ்மோக்குக்காக மேலே வச்சு மூடியிருக்கோம். ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணலை, ஆஃபில் தான் வச்சுருக்கோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அந்த ஸ்மோக்கிங் அந்த வாசனை வர்றதுக்காக. சிக்கன் மந்தி பிரியாணி அருமையான முறையில் ரெடி ஆகிடுச்சு. இறைவன் குருவியில் நல்லபடியாக வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அன்பு மீரான்.